வணக்க மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதிஷ். ஸோ இஷான் கிஷனை எஸ்ஆர்ஹெச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆக்ஷனில் வந்து இஷான் கிஷனை கொண்டு வருவாங்களா அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஐபிஎல் 2025 எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பிளேயிங் லெவனில் பேட்டர்ஸை மட்டும் எடுப்போம். பேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரிக்கல்டன், இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒன் டவுனில் வந்து வில்ஜாக்ஸ் வருவார். அதுக்கப்புறம் ஒரு சில டைம் சூரியகுமார் யாதவ், ஒரு சில டைம் வந்து திலக் வருமா. அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா, நமந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேட்டிங் லைன் அப் அப்படியே வந்து போகும். இதை தாண்டி இன் அடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாண்ட்னராலையும் வந்து பேட்டிங் பண்ண முடியும். தீபக் சாருமே வந்து நல்ல ஒரு பேட்டிங்கில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது பேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 7 to 8 வரையுமே பேட்டிங் வந்து இருக்கு. நல்லா கன்னாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக வந்து பேட்டிங் வந்து ஆடுவாங்க. பட் இது ஒரு ப்ராப்பர் செட்டாக இருக்கா அப்படின்றதான் கேள்வி. என்னை பொறுத்தவரை நீங்கள் ஐபிஎல் 2025 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் 3ல வந்து நம்ம ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் அண்டு வில்ஜாக்ஸ் வந்து வராங்க இல்லையா. ரோஹித் சர்மா வந்து பிளேயிங் லெவன்லேருந்து நீங்கள் தூக்கலாம் அப்படின்னு பார்த்தா தூக்க முடியாது. ஏன்னா அவரை வந்து நீங்கள் பிளேயிங் லெவனில் தாண்டி நீங்கள் டீமுள்ள வந்து அந்த இது வந்து அவராக ரிட்டையர் ஆகிற வரையும் நீங்கள் வச்சுருந்து தான் இருக்க முடியும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அவங்களுக்கு உங்கள் கப் அடித்து கொடுத்து டக்குன்னு வந்து ரிலீஸ் பண்ணிட முடியாது. ஸோ அவராக ரிட்டையர் ஆகிற வரையும் அவர் தான் ஓப்பன் பண்ண போகிறாரு. அண்ட் இப்போ வரையுமே வந்து ஒரு நல்ல ஓப்பனர் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ரோஹித் சர்மா இருப்பார். ரிக்கல்டனை வந்து பிளேயிங் லெவலில் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா விக்கெட் கீப்பர் அவங்க ராபின் மின்ஸை வந்து ஒரு பொலார்டு மாதிரி கொண்டு வந்து அதை வந்து அப்படியே ஃபிட் பண்ணணும். ஒரு இஷான் கிஷனை மாதிரி வந்து ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஒரு நல்ல பேட்டரை ஃபிட் பண்ணணும்னு பார்த்தாங்க. பட் அது பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ரொம்ப ட்ரையல் பார்க்க வேணாம் அப்படின்னு ரிக்கல்டன் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. விக்கெட் கீப்பர் பேட்டர், அதுவும் டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர் பேட்டர். ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்ஜாக்ஸ், ஏன்னா வில்ஜாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஓவர் வந்து ஸ்பின்னும் போட முடியும். அவருமே வந்து டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. அவர் நல்ல ஃபார்ம்லையுமே இருக்கார். அப்படின்னும் போது உங்களுக்கு பேட்டர்ஸை வந்து அங்கே தான் ஆட வைக்க முடியும். நீங்கள் வில்ஜாக்ஸை வந்து நம்பர் 5 6 ஆட வச்சிங்கன்னா பெருசாக சக்ஸஸ் வந்து கொடுக்க மாட்டார். ஸோ அதனால் வந்து இவங்க வந்து பிளேயிங் லெவன் இப்படி தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரியகுமார் யாதவோ இல்லை ஒரு திலக் வர்மாவோ இவங்கெல்லாம் அவங்களோட ஒரு பொசிஷனை வந்து விட்டு கொடுத்து கடைசி ஆடுற மாதிரி இருக்குது. நம்பர் 3ல் ஆடுற திலக் வர்மா நம்பர் 4ல் ஆடுற சூரியகுமார் யாதவ் நம்பர் 5ல். ஸோ அந்த மாதிரி வந்து போய் ஹர்திக் பாண்டியாவெல்லாம் கடைசியாக தான் கொண்டு வரணுன்ற நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த பிளேயிங் லெவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு கன்ஃபியூஷன், அந்த ஒரு செட் ஆகாத அந்த ஒரு ட்ரையல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டர் வந்து தேவை இந்த ஆக்ஷனில். ஸோ அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி விக்கெட் கீப்பர் பேட்டர் அதுவும் ஒரு இந்தியனில் கிடச்சா இன்னுமே சூப்பர் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம எஸ்ஆர்ஹெச்சை வந்து பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரையும் இஷான் கிஷனை கொண்டு வந்தாங்க. 11 கோடி ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்தாங்க. பட் இது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா 11 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து இவரை வச்சிருக்கிறத விட நம்ம அப்படியே வந்து இவரை ரிலீஸ் பண்ணி விட்டுறலான்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 11 கோடி ரூபாய் அங்கே அண்ட் ஷமி ஒரு 10 கோடி அப்படி இப்படின்னு நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு 20 கோடி இருக்கும். என்ன நீங்கள் இப்பயும் கேட்பீங்க, என்னப்பா விக்கெட் கீப்பர் வந்து வேணுமே அப்படின்னா கிளாசன் இருக்காரு. கிளாசன் வந்து ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் தானே. ஸோ கிளாசன் வந்து அவங்க விக்கெட் கீப்பராக வச்சுக்க போகிறாங்க. ரெண்டாவது அவங்க டாப் ஆர்டருமே வந்து ஓரளவுக்கு இஷான் கிஷன் இல்லைனாலுமே செட்டாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இஷான் கிஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு வந்து இருக்குது. பட் நிறைய கிரிக்கெட் வட்டாரங்களில் இருக்கவங்க வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இன்கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாராளமாக வந்து மும்பை இந்தியன்ஸ் போய் ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் இஷான் கிஷன் வந்து மற்ற டீம்ஸ் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறாங்க இல்லை ட்ரை பண்ணுறாங்கன்றதை தாண்டி மும்பை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க கூட. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஒரு ஓப்பனிங் பேர் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்படின்னும் போது அதே தான் திருப்பி ஒர்க் அவுட் பண்ண பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் வந்து ஓப்பனிங், அதுக்கப்புறம் ஒன் டவுனில் வந்து உங்களுக்கு திலக் வருமா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நடுவில் இன்னொரு பேட்டர் போட்டால் நமந்தீரியுமே வந்து கடைசியாக வந்து வச்சுக்கலாம். அண்ட் பொலார்டு மாதிரி இந்த ஒரு டிம் டேவிட் மாதிரி ஒரு பிளேயரையும் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிளேயிங்கில் அவனை ப்ராப்பராக ஒவ்வொரு இது செட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், கிளியர் பேட்டிங் வந்து கன் பேட்டிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இதுக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இஷான் கிஷன் வந்து ரிலீஸ் பண்ணணும். பட் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆக்ஷனில் என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் எடுப்பாங்க. என்ன எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா அதே தான், அந்த ஒரு 10-12 கோடி வரையும் போய் எடுப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. பட் இன்கேஸ் இன்னும் பெரிய பெரிய நேம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரி பிளேயர் வராங்க அப்படின்னா அப்பயும் வந்து டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ட்ரேடு கூட ஏதோ பேசினாங்களாம். பட் ராஜஸ்தான் தரப்பில் இருந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து கேட்டதுனால, ஒரு திலக் வர்மா அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கேட்டதுனால மும்பை இப்போதைக்கு அந்த ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் ஒரு பெரிய அமௌண்ட் போயிட்டா இஷான் கிஷனுக்கு தாராளமாக மும்பை இந்தியன்ஸ் போய் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கான வீடியோஸ் எங்கள் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும்.